அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை இன்றைக்கி வீடியோவை நான் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. துபாய், கத்தார், குவைத்து, சவுதி, ஜோர்டான் இந்த மாதிரி நாடுகளில் கொஞ்சம் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை நிலவுது. இப்போ நான் இருக்கிற இடமும் பார்த்திங்க அப்படின்னா அபுதாபி தான். அதாவது யுஏஇ கண்ட்ரியில் இருக்கிறேன் நான். ஸோ அந்த ஈரானுக்கு நெருக்கமான இருக்கிற ஒரு கண்ட்ரியில் தான் நானும் இருக்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒரு பயத்தோடையும் ஒரு விதமான சொல்ல முடியாத ஒரு பதட்டத்தோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக நமக்கு முருகப்பெருமான் கைவிட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் கிட்ட தான் சொல்ல முடியும், வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதே போல் நம்மளுடைய சேனலில் இருக்கிற இந்த சொந்தங்களும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த சூழ்நிலைலாம் மாறணும். எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். முருகப்பெருமான் கிட்ட நல்லா நம்ம வேண்டுதல் வைக்கணும். நானும் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபுல்லாக என்னுடைய மந்திரங்கள், தெரிஞ்ச மந்திரங்கள் அத்தனையுமே நான் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞிடுமே செந்திலக சேவகா என்ற திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை அப்படின்ற அந்த மந்திரமும், அதன் பிறகு முருகப்பெருமானுடைய காக்க காக்க கடவுள் காக்க கந்த சஷ்டி கவசம் அதையும் பாராயணம் செஞ்சுட்ருக்கேன். அந்த ஒரு வரிகளை மட்டும் பாராயணம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அதுக்கப்புறமா வேல்மாறல் இது எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் பிரார்த்தனை செஞ்சுக்க. எங்களை போன்ற உறவுகள் இந்த வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 90% பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதற்காக தான், குடும்பத்துடைய சூழ்நிலை காரணமாக தான் எல்லாருமே இங்கே தங்கியிருக்காங்க. அத்தனை பேருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அத்தனை பேருமே நாடு போய் திரும்பணும், அவங்களுடைய சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு இங்கே பாதுகாப்பாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நடக்கின்ற விஷயங்கள், அப்புறம் கேள்விப்படுற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அது இயல்பாகவே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த பதட்டத்தெல்லாம் தணித்து நம்ம நல்லபடியாக எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு போய் தங்கணும், அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகள் இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு கோரிக்கை வச்சு பிரார்த்தனை செய்வோம். ஸோ தொடர்ந்து நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக வேண்டிக்கங்க, உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக்கங்க. இங்கே இருக்கிற வெளிநாடு உறவுகள் எத்தனையோ தமிழர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளும் சமரசமாகி அவங்க அவங்களுடைய விஷயங்களை கடைப்பிடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை வைப்போம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உயிர் சேதங்கள் பெருமளவில் ஏற்படலை. இங்கே இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த ஒரு உயிர் சேதமும் பொருட்சேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 மந்திரங்களை தான் நான் காலையிலேருந்தும் நேற்றுலேருந்தும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கினல் வேலியும் மோசு வண்டரை போன்றதே பொய்கை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்ற அந்த மந்திரமும், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல அந்த மந்திரத்தை தான் தொடர்ந்து உச்சாரணம் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் வேறு ஏதாவது மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லோரும் நல்லபடியாக இருப்போம், முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவோம். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாசகம் உண்மையிலே சக்தி வாய்ந்த வாசகமாக தான் இருக்கும்ன்ற நம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை கடைப்பிடிப்போன்ற நம்பிக்கை, அதேமாதிரி முருகப்பெருமான் நமக்கு அருள்வார், காப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உற்சாகமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.